ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது நாகர்கோயிலோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் முந்திரி கொத்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் பழைய காலத்தில் இருந்தே செய்துட்டு வராங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் இரும்பு சட்டி வச்சுருக்கேன். இதுக்கு 1/4 கிலோ சிறுபயிறு சேர்த்துருக்கேன். இது பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க, பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். முன்னாடி காலத்துலலாம் திருவக்கல் எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதில் போட்டு தான் இந்த சிறுபயிரை உடைச்சி எடுப்பாங்க. இப்போ உள்ள காலத்தில் திருவக்கல்லாம் எங்கேயுமே இல்லை. அதனால் நம்ம இன்றைக்கி மிக்சர் ஜாரில் போட்டே பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுக்கக்கூடாது, திருன்னு தான் பொடிச்சு எடுத்துக்கிடணும். பொடிச்சதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இரும்பு சட்டியில் நான் 2 டீஸ்பூன் கீ ஊற்றுறேன். இதில் இப்போ நம்ம தேங்காய் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். தேங்காய் மெல்லிசாக திருவி எடுத்துக்கிடணும். எந்த பவுலில் நம்ம சிறுபயிறு எடுத்தோமோ அதே பவுலில் 1 கப்பு தேங்காய் துருவலும் எடுத்திருக்கேன். இதையும் நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம், கரிஞ்சிடக்கூடாது. தேங்காய் துருவில் நல்ல சிவக்க வறுத்தா தான் முந்திரி கொத்து நிறைய நாள் இருக்கும், இல்லைன்னா கெட்டு போயிடும். இந்த கலர் வர்றது வர வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சிறுபயிறு எடுத்த அதே பவுல்லையே வெல்லமும் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம உருக்கி எடுக்க போகிறோம். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி நல்ல நுரையாக வரக்கூடிய நேரம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கம்பி பதம்லாம் தேவையில்லை. 1/2 கம்பி பதம் வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி போடதா இருந்தாலும் போட்டுக்கிடலாம். இப்போ வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்ல நுரையாக வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா இருத்து எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சூட்டோடையே மாவில் ஊற்றி கிண்டி எடுக்க போகிறோம். சிறுபயிறு பொடிச்சது கூடவே நம்ம தேங்காய் துருவலையும் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். வடிகட்டின வெல்லத்தை ஊற்றி நம்ம இதை கிண்டி எடுத்துக்கிடணும். வெள்ளை கரைசல் சூடோடியே இருக்கணும். வெல்லம் போட்டு செய்யறதுனால நான் சால்ட்டு போடலை. நீங்கள் கருப்பட்டி போட்டிங்கன்னா சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க. அவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது. நம்ம பார்த்துட்டு தான் ஊற்றணும், இல்லைன்னா தண்ணி கூடி கிளுக்கிளுன்னு ஆயிரும். உருண்டை பிடிக்கக்கூடிய பதம் வந்துட்டுன்னா நம்ம போதும்னு ஸ்டாப் பண்ணிடணும். நமக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் கூட பொரித்து எடுக்கலாம். நான் மார்னிங்கே உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஈவினிங் தான் பொரிச்சிருக்கேன். மேக்ஸிமம் 1 ஹவராவது அந்த உருண்டையை காய விட்டுறணும்.
சரியான அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ சிறுபயிறு போட்டிருக்கேன், 1/4 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன், பாதி மூடி தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே காய விட்டுறலாம். இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப்பு ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக மைதா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கலருக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து தண்ணியாக இருந்துடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் பேட்டர். அப்போ தான் நமக்கு அந்த உருண்டைகளை முக்கி எடுக்கும்போது அதில் ஒட்டி வரும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக ஊற்றிக்கிடணும். உருண்டைகள் ரொம்ப நேரம் இருந்ததுனால நல்ல இறுகி போயிருக்கு. நம்ம எவ்வளோ தான் இருத்தி பார்த்தாலும் அது வந்து உடையாது. இதே போல் தான் இருக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துடலாம். இது முந்திரி கொத்துனால இது வந்து கொத்து கொத்தாக இருக்கிறதுனால தான் இதுக்கு முந்திரி கொத்து அப்படின்னே பேர் வந்துச்சு. நம்ம இதை வந்து 3 மூணாக போட்டே பொரித்து எடுத்துக்கலாம். 3 மூணாக போட வரல அப்படின்னா 1 ஒன்றா போட்டால் கூட அது போய் அப்படியே ஒட்டிக்கிடும். முந்திரி கொத்து வந்து சீக்கிரமாகவே குக் ஆயிரும். போட்ட உடனேயே திருப்பி போட்டுறக்கூடாது. ஒரு 5 செகண்ட் போல் அப்படியே கிடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து திருப்பி போடணும். மூணா அப்படியே சேர்த்து எடுத்து மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் தான், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. செய்து போட்டால் ரொம்ப நாள் அப்படியே கிடக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த 1/4 கிலோ சிறுபயிருக்கு எனக்கு வந்து 21 முந்திரி கொத்து வந்திருக்கு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.